இப்போ யார்கிட்டங்க போய் கேட்க போகிறீங்க? ஏற்கனவே ஓனர்கிட்ட முன்பணம்னு சொல்லி நிறைய தடவை வாங்கிட்டீங்க. அதுவே ஒரு 50,000 பக்கம் வந்துருச்சு. இதில் மறுபடியும் கல்யாணத்துக்கு துணி எடுக்க போகிறோம், அதுக்கு இதுக்குன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னு தெரியல. என்ன பண்ணுறது? அதுக்குன்னு தங்கச்சிக்கு மாப்பிள்ளை கூடி வந்திருக்க நேரத்தில் நம்ம பாட்டுக்கு எதுவும் பண்ணாமல் இருக்க முடியுமா? இல்லைங்க, என்னதான் இருந்தாலும் 5 பவுன் எப்படியோ உருட்டி புரட்டி சேர்த்து வச்சிட்டோம். இப்போது கல்யாணம்னு இத்தனை நாள் அவள் எதுவும் கேட்காதனால நம்மளும் எதுவும் பெருசாக சேர்த்து வைக்கல. பேங்க்லேயும் ஏதோ 10,000 என்னமோ தான் கிடக்கும். அதை வச்சு இப்போ என்னங்க பண்ணுறது? துணி எடுக்க போகிற இடத்துல முன்ன பின்ன ஆகும். இங்கே பாரு, என் தலையை அடகு வச்சாவது என் தங்கச்சி கல்யாணத்தை முடிச்சு வைப்பேன். அப்படியெல்லாம் ஒன்றும் அனாமத்தை விட்டுற மாட்டேன், சரியா? நீ எதை நினச்சி பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். சும்மா கடை மேலே கடனாக வாங்கினா என்னங்க பண்ணுறது? இதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன், நான் ஒரு வேலை வெட்டிக்கு போகிறேன் வைக்கிறேன்னு. எங்கே கேட்குறீங்க என் பேச்சை சுத்தமாக கேட்குறதே இல்லை. இப்போ பாருங்க எப்படின்னு. இங்கே பாரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன், சரியா? எனக்கு என் தங்கச்சி இல்லை, என் மகளுக்கு கல்யாணம்னா கூட உன்னையே நான் வேலைக்கு அனுப்ப மாட்டேன். மொத்த செலவையும் ஒத்தால நான் பார்த்துப்பேன், சரியா? ஆமாம், இப்படி வாய் பேசி பேசியேத்தான் என்ன வீட்டில் உட்கார வச்சுட்டீங்க காலத்துக்கும். இப்போ என்ன பண்ணுறது? செலவுக்கு எப்படி பார்த்தாலும் கல்யாண செலவு, கெடா விருந்து, மறு வீட்டு அழைப்பு, அப்படி இப்படின்னு நிச்சயம் எல்லாத்துக்குமே 1 லட்சத்துக்கு மேலேயாவது தேவைப்படுங்க. எங்கிட்ட போய் யாருக்கிட்ட புரட்ட போகிறோன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். கை கட்டினது வாய் கட்டாத கதையாக தான் இன்ன வரைக்கும் சம்பாத்தியம் இருக்குது. இதில் வேற குழுவில் வேற பணம் வாங்கியிருக்கோம். அதுக்குமே வாரம் 500 ரூபா கட்டணும். அதுக்கே என்ன பண்ணுறது? நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத. ஆமாம், நீங்கள் பார்த்து கிழிச்சிங்க போங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கவன்? கழுத்துல கிடக்கிற செயினை இப்போ எதுக்கு நீ கழட்டிக்கிட்டு கிடக்குற? எங்க தங்க விலை தான் ஏறி போய் கிடக்கல. இது 1 பவுன் இருக்கும். இந்த செயினை வச்சிங்கன்னா அதான் 1 பவுன் 1,20,000 என்னமோ வரும்னு சொன்னாங்கல்ல. இதை போய் வைங்க, வச்சு காசை கொண்டு வாங்க. அதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணுவோம். உமாவோட கல்யாணத்தை நல்லபடியாக நம்ம நடத்தி காட்டணுங்க. ஊருக்காரவங்க எல்லாருமே இப்படி வயசுக்கு வந்த பிள்ளைய வீட்டில் வச்சுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க அந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் ஆச்சுன்னு பண்ணி வைக்க மாட்டாங்க. ஊதாரி மாதிரி அவள் பாட்டுக்கு தெரியவா அப்படி இப்படின்லாம் பேசுனாங்கங்க. அவங்க முன்னாடி நம்ம பிள்ளைக்கு எதுவுமே செய்யாமல் இருந்துடக்கூடாதுங்க. அவங்க முன்னாடி ஏதோ நம்மளால் முடிஞ்சதை வச்சு கல்யாணத்தை பண்ணி ஆகணும். இதை கொண்டு போய் விற்றாவது காசு கொண்டு வாங்கல. குடும்பத்தில் நம்மளை அப்போதாங்க மதிப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. அது நான் உனக்கு வாங்கி கொடுத்துருந்தா கூட அது கஷ்ட நேரத்தில் கொண்டு போய் விற்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. அத்தை மாமான்னு வாங்கி கொடுத்தது, அதை கொண்டு போய் நான் விற்றேன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? நாளை பின்ன அவங்க மூஞ்சில நான் போய் எப்படி முடிக்க முடியும்? இங்கே பாருங்க, என் குடும்பத்தில் உள்ளவங்கக்கிட்ட நான் சொல்லி புரிய வச்சுப்பேன். அது இப்போ ரொம்ப முக்கியம் கிடையாது. அதுவும் இல்லாமல் நம்ம புள்ள வாழ்க்கை தான் முக்கியம். அண்ணின்றவ இன்னொரு அம்மாவுக்கு சமம். அப்படி இருக்கும்போது என் உமாவை இப்படி ஒத்தையில் விட்டுட்டேன்னா எப்படி? அதுக்குன்னு இல்லை, உன் கழுத்தில் அது ஒன்று தான் கிடக்குது, அதையும் கொடுத்துட்டேன்னா அப்புறம் என்ன பண்ணுவ? என் கழுத்தில் நீங்கள் கட்டின மஞ்சள் கயிறு இருக்குது, அது போதும். சொன்னா புரிஞ்சுக்கோ. 4 இடத்துக்கு போவோம் வருவோம், அந்த நேரத்தில் உன் கழுத்தில் காதல் இல்லைன்னா கேவலமாக நினைப்பாங்கம்மா. வையி, நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், ஊரில் உள்ளவனுக்காக வாழ்ந்தா நம்ம வீட்டில் எப்படி கஞ்சி குடிக்கிறது? அவன் சொல்லுவான் கழுத்தில் காதில் இல்லையா வைக்கலையான்னு. ஆனால் அதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம புள்ள வாழ்க்கை நல்லா இருக்காமல் போயிடும், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் ஊருப்பட்ட கவரிங் நகையில் அழகழகாக வந்திருக்கே, அதில் 15 என் கழுத்தில் வாங்கி மாட்டிக்கிட்டேன்னா போகுது. யார் என்ன கேட்க போகிறா? இது தங்கமானு என்ன வந்து உரசியாக பார்க்க போகிறாங்க? அது மட்டும் இல்லை, தங்கத்துக்கே ஈடு கொடுக்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு கவரிங்கு. இப்போ தங்கமே ஈடு கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்குது கவரிங்கில் அம்புட்டு அழகழகான நகைங்க. அதை கழுத்தில் வாங்கி நான் போட்டுக்கிறேன். யார் என்ன கேட்க போகிறா? 1000 தான் சொன்னாலும் என் மனசு கேட்கலம்மா, நீ வையே. இங்கே பாருங்க, நான் சொல்கிறது நீங்கள் கேட்பீங்க தானே? புடிங்க. அடியே, சொன்னா புரிஞ்சுக்கடி. தங்க விற்கிற விலைக்கு இதெல்லாம் வாங்க முடியாது. இனி நம்ம புள்ள காலத்துக்கெல்லாம் நான் என்னதை சேர்த்து வைக்க போறேன்னு கூட தெரியல. அவ கல்யாணம் இப்பயேவா நடக்க போகுது? அது இன்னும் இருக்குது காலம். இப்போ நமக்கு என்ன தேவையோ அதுதான் ரொம்ப முக்கியம். உமாவோட வாழ்க்கைக்காக நம்ம இதை கூட செய்யலைன்னா அப்புறம் நம்ம என்ன அண்ணன் அண்ணி? பிடிங்க, இதை கொண்டு போய் விற்று காசை கொண்டு வாங்க. அதை வச்சு யார்கிட்டையும் கடன்படாமல் நம்ம புள்ள கல்யாணத்தை நடத்துவோம். என்னாலும் நீதாண்டி என்னோட ராசாத்தி. பாவம் அந்த மனுஷன் எத்தனை நாளைக்கு தான் இப்படி கடனே வாங்குவார்? இந்த மனுஷனை இனிமே கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏதாவது நம்ம பண்ணியே தான் ஆகணும். எக்கோய், அட வா சின்ன பொண்ணு, என்ன வீட்டில் சின்ன தள்ளியா? காலையிலே வந்திருக்க?
அதை ஏங்கா கேட்குற? உன் சின்ன நொத்த அடிப்பட்ட அடியில் உள்ள படுத்து கிடக்குது, வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு அடிபட்டுருச்சா? ஐயோ என்னாச்சு? ஐயோ நொய்யோயோ, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. 50,000 கொண்டு போய் முழுங்கிப்புட்டு இப்போ படுத்து கிடக்குது. எப்படி தண்ணி பாம்பு தவளையை முழுங்கிட்டு நகர முடியாமல் படுத்து கிடக்கும்ல, அந்த மாதிரி. வெளியே எங்கிட்டு போனாலும் கேள்வியாக கேட்டு சாவடிக்கிறாங்கன்னு. பாவம் தானே, 50,000 ஏமாத்திட்டு போயிருக்கானே. அவன்லாம் நல்லா இருப்பானா? ஒரு காலமும் நல்லாவே இருக்க மாட்டான். எங்கிட்டாவது போற வழியில அடிபட்டு தான் சாவ போறாங்க பாரு. ஐயா ஐயா ஐயா, இப்ப எதுக்கு நீ இப்படி சாப விட்டுக்கிட்டு இருக்க? கம்முன்னு இருக்கா. அவன் எனக்கு என்ன கஷ்டமோ. என்ன கஷ்டனாலும் இப்படித்தான் ஏமாத்தி பழைக்க சொல்லுதா? நம்ம எம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் 1 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு. ஏக்கா, என் புருஷன் காசு போனதை நினச்சி எனக்கு கவலை இருக்குதுதான், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் என் மாமியாருக்கெல்லாம் இதுதான் சரி. எப்பயும் நம்ம தான் பெரிய இவன் மற்றவங்களுக்கு ஒன்றும் செய்கிறது கிடையாது. கடவுள் எத்தனை நாளைக்கு தான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதான் நல்லா கூலியை கொடுத்துருக்கான். அதுக்குன்னு நீயே இப்படி பேசாத சின்ன பொண்ணு. எனக்கும் ஒரு பக்கம் வருத்தமாக தான் இருக்குது. அன்னைக்கு நான் ஊருக்கு போயிருந்தேன்ல, ஊருக்கு போய் அம்மா வீட்டில் அம்மா பலகாரம்லாம் செஞ்சு கொடுத்து கொண்டு வந்து கொடுப்போன்னு பார்த்தா இந்த பிரச்சனையில் மறந்தே போயிட்டேங்க்கா. நான் அப்புறமேட்டுக்கு வரும்போது எடுத்துகிட்டு வரேன். அன்றைக்கி அம்மா கோழி உரிச்சிக்கிட்டு இருந்துச்சு. மாப்பிள்ளை வந்திருக்காரே விருந்து வைப்போம் அப்படின்னு. விருந்து வைக்கணுன்னா எல்லாம் உரிச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் அம்மா இந்த என் பையன் சீருக்கு 1,00,000 ரூபா கடன் வாங்கி தான் எல்லாம் பண்ணியிருக்கும் போல இருக்குது. அவர் வேற வந்துட்டார். வந்தோடனே காசு அர்ஜென்ட்டுமா தேவை, எனக்கு உடனே கொடுன்ட்டாரு. உடனே கொடுன்னா இந்த அம்மா எங்கே போய் கொடுக்கும்? வேலை இல்லைன்னு சொன்னாலும் கேட்கல. அப்புறம் இவர் தான் அவங்க ஃப்ரெண்டுங்கள்ட்ட எல்லாம் வாங்கி இந்த நாளைக்கு கொடுத்துறேன்னு சொல்லி கொடுத்துருவோம். வீட்டில் இருக்க காசை எடுத்து நாளைக்கு ஃப்ரெண்டுங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு வீட்டுக்கு வந்து பார்த்தா காசு இல்லை. நெஞ்சே அடைக்கிற மாதிரி ஆயிடுச்சுக்கா. அந்த அளவுக்கு பண்ணி பிடிச்சி. அப்புறம் என்ன பண்ணுறது? உனக்கு இங்கேயே நிம்மதி இல்லை, அங்கே போன இடத்துலையும் நிம்மதி இல்லை. என்னக்கா பண்ணுறது? நம்ம வாங்கிட்டு வந்த வரோம். நீயாவது அடிக்கடி மாதத்தில் ஒருக்க ஊருக்கு ஓடிட்டு வந்துடுற. ஏதோ இந்த பிள்ளைக்கு பறிச்சனால நீ போகாமல் இருக்கிற. இந்த அடுத்த லீவ் வந்தோடனே போயிடுவேன். எனக்கு என்ன அப்படியா இருக்குது? எங்கேயும் போகிறதுக்கு இல்லை. அது சரி, காலையிலே தண்ணியை காய வைக்கிறது, இங்கிட்டு ஓடவும் அங்கிட்டு ஓடவும் ஒரே பாத்திரத்தில் உருட்டிக்கிட்டு என்னமோ சத்தமாக கிடந்துச்சு. என்ன? அது ஒன்றும் இல்லடி, நம்ம உமாவுக்கு மாப்பிள்ளை வீடு அன்னைக்கு பார்த்துட்டு போனாங்கல்ல, அதான் இப்போது துணி எடுக்கிற போகிறோம், பட்டு எடுக்க. அதான் எல்லாம் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். பாத்தியா, வீட்டுக்கு சின்ன மருமவன் நான். எனக்கு ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணுச்சு அந்த அத்தைக்கு. காலையில் பேசும்போது கூட எதுவுமே சொல்லலையே நேற்று. அட, எங்களுக்கு எந்த யோசனையுமே இல்லை காசுல நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் தான் இப்போ நேற்று சாயங்காலம் வந்து அவங்க வீட்டில் வந்து பேசிட்டு போனாங்க, இன்றைக்கி துணி எடுப்போம் நல்ல நாளுன்னு. அதனால தான் சரின்னு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். என்ன வண்டி இல்லையா? எதில் போகிறது? ஆமாம், வண்டியெல்லாம் பிடிச்சா 3,000 4,000 கேட்குறாங்கடி. அம்புட்டு பணம் கொடுக்கறதுக்கு நம்ம எங்கே வச்சுருக்கோம். அதனால தான் நம்ம தான் உங்கள் அண்ணன் வண்டி இருக்குல்ல, அதிலே போய்க்கலான்னு தான். ஓ சரிக்கா, அப்போ நானும் அவர்கிட்ட கேட்டு வண்டியில் வந்துடவா? இந்த வண்டியில் எத்தனை பேருடி போக முடியும்? உனக்கே தெரியும், ஸ்கூட்டியில் எத்தனை பேர் போக முடியும்? சரி, என்ன ஒதுக்குறேன். சரி, நான் என்னத்துக்கு உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு. நீங்கெல்லாம் போய் எடுத்துட்டு வாங்க. ஐயோ சின்ன பொண்ணு, வேணும்லாம் பேசலடி, எதுவும் கோவச்சுக்காத. இல்லக்கா, விடுக்கா, விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட, நீ வேணா தம்பியை வேணா கூட்டிக்கிட்டு வரியா? அட விடுக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வரேன். ஐயோ, என்னதான் இருந்தாலும் நான் அவகிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. அவளுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு போல, அதான் அப்படியே கிளம்பிட்டா. அவள் வீட்டு விசேஷத்துக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் நீ தான் வந்து முன்ன நிற்கணும்னா, இன்னைக்கு நம்ம வீட்டு ஒரு விசேஷம் போது நம்ம கூப்பிடாம இருக்கிறது. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? அடியே, அதை இதுன்னு பூசி என் மூஞ்சி அசிங்கப்படுத்தி விட்டுறாதடி. எத்த ஒன்றும் தெரியாது உனக்கு, கம்மனி இரு. இதெல்லாம் போட்டாதான் உன் முகம் அப்படியே பளிச்சுன்னு பளிங்கு கல் மாதிரி இருக்கும். அக்கா, அப்படின்னா எனக்கு பூசி விட்டுறீங்களா? அப்படித்தானே, பூசிட்டா போச்சு. ஏய், அதை இதுன்னு பூசி எதுவும் பண்ணி விட்டுறாதடி. அப்புறம் வர்ற மாப்பிள்ள பயந்தடிச்சு ஓடிட போறாரு. சின்ன வயசுல எனக்கும் இப்படித்தான் கல்யாண பேச்சு ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணும்போது என்னையும் இப்படி உட்கார வச்சு அலங்காரம் பண்ணுறது அது இதுன்னு எல்லாம் பண்ணாங்க. நான் தான் அப்படி ஓடி போய் எல்லா நிம்மதியும் கெடுத்துப்பட்டேன். அடடே, இன்னும் கல்யாணத்துக்கு நாள் கிடக்கு, அதுக்குள்ளேயே இப்போ மேக்கப்பா? ஐயோ அண்ணி,
நான் என்ன பண்ணேன், இந்த வாயாடி தான் உட்கார வச்சுட்டு அதை இதன்னு யூடியூப்ல பார்த்து என் மூஞ்சில பூசிக்கிட்டு இருக்கா. அடியே, அதை இதன்னு பார்த்து பூசி மூஞ்ச கெடுத்து விட்டுறாதடி, அப்புறம் மாப்பிள்ள ஓடிட போறாரு. அண்ணி ஆத்தாடி, அண்ணியா? நீ இப்ப அந்த மாப்பிள்ளையோட கனவு கண்ணி இல்லை இவ, அப்புறம் அண்ணின்னு தான் கூப்பிடுவா. அதானே. கல்யாணம் வேணான்னா இப்போ மேக்கப்பா போட்டு தள்ளுறா. ஏன் செல்வி, இப்போ பாருடி, நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஒன்னால எல்லாரும் என்ன வச்சு நல்லா பண்றாங்க. அடியே அடியே, கண்டத கடியத பூசி விடாதீங்கடி. ஒரு மஞ்சள் இருந்தா போதும், அந்த மஞ்சள் கிழங்கு உரசி தேய்ச்சாலே மூஞ்சி பளிச்சு நாய் போயிடும். அதை விட்டுவிட்டு என்னென்னத்தையோ தடவராளுங்க அம்மா. நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, இன்னும் கொஞ்சம் விட்டா இந்த அடுப்பு கறியை கூட அரைச்சு மூஞ்சிக்கு பூசிக்குவாளுங்க போல. எத்த விடுங்க அத்த, சின்ன பிள்ளைங்க. அவ என்ன பியூட்டி பார்லரா போனா? வீட்டில் கிடக்கிறத தானே எடுத்து பூசிக்கிறா, விடுங்க. அதைத்தாண்டி நானும் சொல்றேன், வீட்டுல இருக்கிறத வயிற்றுக்குள்ள இறக்கினாலே அந்த சத்து உடம்பு முழுக்க வரும். இப்படி மூஞ்சுக்கு பூசினா அது எப்படி வரும்? ஏ பையி, உனக்கு ஒண்ணும் தெரியாது, கம்முனு இரு. அடுத்து உனக்கு தான். உன்னை உட்கார வச்சு மூஞ்சுக்கு பூசி மண்டைக்கு டை அடிச்சு உன்னை புது பொண்ணு கணக்கா மாத்த போறோம். ஆமாண்டி, செத்து போன என் மன்னவர் வந்து எனக்கு தாலி கட்ட போறாரு, எனக்கு புது பொண்ணு கணக்கா மேக்கப் போடுறான். வாயினா வாயி, ஊறுபட்ட வாயி. பப்ளிக்கு பரீட்சைக்கு படிக்கிறதுக்கு லீவ் விட்டா இப்படி மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க பாரு செல்வி, அதெல்லாம் வச்சுட்டு போய் படிக்கணும். இந்த நேரத்துல இதை அதை நீங்க நோண்டிக்கிட்டு இருக்காத. ஆரம்பிச்சிட்டாங்களா? இருமா, அத்தைக்கு பூசி விட்டு போறேன். என்னத்த, நீங்க கிளம்பலையா? நீங்க எப்படி இருக்கீங்க? கிளம்புவோம். என்னத்த, மணி ஆகி போச்சு. அவர் இருந்தா போயிட்டு வரேன்னு சொல்லி இருக்காரு. வர்றதெல்லாம் இருக்கட்டுமா, இப்போ போறதுனால எல்லாத்துக்கும் துணி எடுக்க வைக்க காசு வேணும். அந்த பையன்கிட்ட நேற்று ராத்திரியும் பேசல, காலையில வெள்ளனையே போயிட்டான். அதான் ஒரே மழுப்பலா இருக்கு எனக்கு. அத்தை, அதெல்லாம் நீங்க கவலையே பட தேவையில்லை. அவர் காசோட வருவாரு, சரிங்களா? போய் கிளம்புங்க, போங்க. காசோட வருவானா? எப்படி? அதெல்லாம் அவர் வருவாரு, நீங்க போய் கிளம்புங்க, போங்க. அமுதா, நீ மட்டும் எதுக்கு நிக்கிற? நீயும் போய் கிளம்பு. ஐயோ அண்ணி, நான் எதுக்கு? நீங்க எல்லாம் போயிட்டு வரீங்களா, அது போதும். இங்க பாரு, உமாவுக்கு கல்யாணம், இந்த நேரத்துல நீ வராம எப்படி? போ. இல்லைங்க அண்ணி, ஏற்கனவே நான் வேற வாழா வெட்டியே வந்து உட்காந்துருக்கேன். கல்யாண விஷயத்துக்காக போகிறது. இந்த நேரத்தில் நான் வந்து எனக்கு பாதிச்சது அவளுக்கு எதுவும் பாதிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது? நான் இருக்கேன் அண்ணி, நீங்கள் போயிட்டு வாங்க. என்னண்ணே, புது மாப்பிள்ளை கணக்கா ஜோர கிளம்பிட்டீங்க? ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இல்லையே, அண்ணன் முகத்துல 2 கோட்டிங் பவுடர் அதிகமா இருக்கே. என்ன, பொண்ணு எதுவும் பார்க்க போறீங்களா? இல்லம்மா, கல்யாண பட்டு எடுக்க போறோம். கல்யாண பட்டு எடுக்கவா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல பாத்தீங்களா நீங்க? ஐயோ, அப்படின்னு இல்லம்மா. அவங்க வீட்டுல அப்புறம் நம்ம அப்படிதான் போகுது. இத்தனை வருஷம் இங்க இருந்திருக்கோம், என்னை கூப்பிடணும்னு தோணல பாத்துக்கோங்க. ஐயோ, அப்படி இல்லம்மா. அடுத்து அந்த விசேஷம் இந்த விசேஷம்னு கூப்பிடுவான். இப்போ கூப்பிட்டு உங்களுக்கு சிரமப்படுத்த கூடாதுன்னு தான். சரி, நல்லபடியா போயிட்டு வாங்க. நான் எதுவும் சொல்லல, சரிங்களா? சரிம்மா, அப்ப வீட்டை பார்த்துக்க, போயிட்டு வந்துடுறோம். சரிங்கண்ணே. வண்டி யாரோடதுண்ணே? ஓனர் பையன் விட்டுமா. ஓ, சரி. கல்யாணத்துக்கு பட்டெடுக்க போறோம்னு சொன்னோம். அதான் பஸ்ஸில் போறோம்னு சொன்னதுக்கு பஸ்ஸில் எங்கடா போற அப்படின்னாங்க. வண்டி எடுத்துட்டு போங்கன்னா இவ்வளோ பெரிய வண்டி எப்படி எடுத்துட்டு போவேன்னாரு. அதான் சரி, இந்த பைக்ல போயிட்டு வந்துருவோம், அப்பாவும் நானும் தானேன்ட்டு தான் எடுத்துட்டு வந்தேன். சரிண்ணே, கூடிய சீக்கிரத்துல பொண்ணு வர நேரம் ஒரு பைக் எது எடு. சும்மா அவங்க இவங்க கிட்ட வண்டி கேட்டுக்கிட்டு இருக்காம. இப்ப என் புருஷெல்லாம் பாரு, ஒன்னுத்துக்கும் வெளியே போறதுனால அடுத்தவங்க தான் எதிர்பார்க்கறதா இருக்கு. நமக்கு ஒண்ணு செய்ய முடியல. அந்த மாதிரி இல்லாம நீ உனக்கு ஒண்ணு வாங்கிக்க, எம்பிட்டு சம்பாதிக்கிற. வாங்குவோம். சரி, வரட்டுமா? போயிட்டு வரமா பள்ளி? போயிட்டு வாங்க. பாவம், நல்லபடியா கல்யாணம் நடக்கட்டும். உங்களுக்கு என்ன, டீ வச்சதை எடுத்துட்டு வரவா? மருமகளை டீ வைக்க சொல்லவா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, காலையில தானே குடிச்சேன். முகமெல்லாம் வாட்டமா இருக்கு, ஏன், என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, புள்ளைய நினைச்சுதான் வருத்தமா கிடக்கு. ஏங்க, அவளுக்கு என்ன, நல்லா தானே இருக்கா? எங்கிட்ட நல்லா இருக்கா மாதிரி தான் இருக்கா. ஆனா காசு இல்லாம தானே கஷ்டப்படுறாங்க. என்ன பண்றதுனே ஒன்றும் புரியல. கல்யாணம் வேற வச்சிருக்காங்க, காசுக்கு என்ன பண்ணுவாங்க 2 பேரும்? அதே ஒரு யோசனையா இருந்துச்சு ராத்திரி எல்லாம்.
இந்த சோறு சமைக்கிற தொல்லை பெருந்தொல்லையாக இருக்குது. காலையில் என்ன சமைக்கிறது, மதியானம் என்ன சமைக்கிறது, ராத்திரி என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சு யோசிச்சு மண்டமுலையே வேலை செய்ய மாட்டேங்குது. இவங்ககிட்டே கேட்டுருவோம். இதுக்கு என்னங்க பண்ண முடியும்? அவங்க கல்யாணம்னு வச்சுட்டாங்க. அதுவும் இத்தனை வருஷம் அந்த பிள்ளைக்கும் கல்யாண அமைப்பே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ தான் கல்யாணம் கூடி வந்திருக்கு. அதை எப்படி விடுவாங்க? வந்த மாப்பிள்ளை நல்ல குடும்பம்னு வேற பிள்ளை சொன்னேன். நல்ல குடும்பம்னா அப்படியே வளைச்சு போடுறது தானே நல்லது. கட்டி வைக்கட்டுமா? இருந்தாலும் காசுக்கு என்ன பண்ணுவாரு மாப்பிள்ள? அதான் எனக்கு ஒரே யோசனையா கிடந்துச்சு. பேசாட்டுக்கு நம்ம 2 பேர் அக்கௌண்ட்லயும் 1 லட்சம் ரூபா இருக்குல்ல, அதை வேணா கல்யாண செலவுக்கு கொடுப்போமா? அடி பாவிகளா, 1 லட்சம் ரூபா அக்கௌண்ட்ல வச்சிருக்கீங்களா? இத்தனை நாள் காசு இருக்கான்னு கேட்டா இல்லவே இல்லை இல்லவே இல்லைன்னு பஞ்ச பாட்டு பாடுவாங்க. இப்போ பாரு 1 லட்சம் ரூபா வச்சிருக்காங்க. இத்தனை நாள் என் புருஷன் சம்பாத்தியத்திலேயே மொத்த குடும்பத்துக்கு வாங்கி போடணும், ஆக்கி போடணும், இவங்க பிள்ளைக்கு செய்யணும், மொய் செய்யணும், ஊருக்கா இவங்க ஊரை சுத்த போனால் அதுக்கு காசு கொடுக்கணும். எல்லாம் என் புருஷன் சம்பாத்தியத்தில் எல்லாம் பண்ணிவிட்டு இதுங்க எப்படி வயசான காலத்தில் சேஃப்டியாக இருக்கிறாங்க பாரு. என் அக்கௌண்ட்டில் கூட 2000க்கு மேலே இல்லை. அன்னைக்கு போட்டு வச்சிருந்த காசையும் எடுத்து வலிச்சு அவள் தங்கச்சி வீட்டுக்கு ஜாமான் வாங்கி போட்டுவிட்டான். இனி 2000 தான் இருக்குது. இந்த இவங்க அது 1 லட்சம் ரூபா வச்சிருக்கேன்றாங்களே. அம்மாடி அம்மா. எங்க 1 லட்சத்தையும் கொடுத்துட்டா அப்புறம் நமக்குன்னு ஏதாவது கை செலவுக்கு தேவைப்படும்ல. அந்த நேரத்தில் எங்கே போகிறது? நம்மளே வயசான காலத்தில் உடம்பு கிடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா பையனுக்கு பாரமாக இருந்துடக்கூடாது. அதனால தான் அதை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அதை எடுத்து கொடுத்துட்டா இந்த வயசுக்கு மேலே என்னங்க வேலை வெட்டி பார்த்து சேர்க்க போகிறோம்? இப்பயே 10 ரூபா கஷ்டனாலும் என் பையன் தான் செய்கிறான். ஆஸ்பத்திரி செலவுக்கு சேர்த்து வைக்கிறாங்களாம். சேர்த்து வைக்கிற முகர கட்டைங்களை பார்த்தா தெரியாது. இப்பயே ஒரு காய்ச்சல் தலைவலினா கூட என் பையனை மாத்திரை வாங்கிட்டு வா, ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போ அப்படின்னு எல்லாம் என் புருஷன் தலையே மிளகா அரைக்கிறாங்க. எப்படி பேசுகிறாங்க பார்த்தியா? இதுக்குன்னு இல்லை, இத்தனை வருஷம் நம்ம மாப்பிள்ளை நம்ம பிள்ளைங்க வேலைக்குன்னு எங்கேயுமே அனுப்புனதில்லை. வீட்லயே வச்சு எல்லாமே பண்றாரு வைக்கிறாரு. நம்ம பிள்ளைய கஷ்டப்படுத்தாம பாத்துக்கிற மாப்பிள்ளைக்கு கஷ்டம் வராம நம்ம பாத்துக்கணும்ல. ஏங்க பையன் என்ன சொல்லுவான்? என்னடா அப்பாவும் அம்மாவும் தங்கச்சிக்கு 1 லட்சம் கொடுக்குறாங்க, நமக்கு எதுவுமே இல்லைன்னு நினைக்க மாட்டான்? யாரு இந்த வீடு, இந்த வாங்கி போட்டிருக்க காடு, அதெல்லாம் யாருக்கு? பையனுக்கு தானே. பிள்ளைக்கு என்னத்தை போய் நம்ம செஞ்சு போட்டோம்? பிள்ளைக்கு கொடுக்கணும்னு நம்மளும் எதுவுமே செய்ய முடியாம இருக்குது. இந்த வயசுக்கு வந்தாதான் ஏதோ ஒன்று பண்ணுவோம். இப்போனும் இப்போ அர்ஜென்ட் தேவையில் இருக்காங்க. எங்கிட்ட பார்த்தாலும் கடன் வாங்கி தான் எதுவும் பண்ணுவார் மாப்பிள்ளை. அதுக்காக தான் யோசிச்சேன். பெத்த பையன் கஷ்டப்படும் போது கொடுக்கணுன்ற என்ன வரல. இப்போ பிள்ளைக்கு நான் மட்டும் அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு செய்கிறாங்களாம். இருக்கட்டும் இருக்கட்டும். இதெல்லாம் அந்த மனுஷனுக்கு சொன்னோம்னா மண்டையில் உரைக்காது. எங்கள் அப்பா அம்மா தானே கொடுக்கட்டும்னுவான். அவன் ஒரு இழிச்சமாயன். எனக்குன்னு வாச்சிருக்கான் பாரு எப்படின்னு. கேட்டால் யாருக்கு கொடுக்குறாங்க? என் தொங்கச்சிக்கு தானே கொடுக்குறாங்க. அவளுக்கு நல்லா இருந்தால் எனக்கு சந்தோஷம் தானேன்னுவான். இதுலேயும் வேற நீங்கள் எதுக்கு கொடுக்குறீங்க? நானே 1 லட்சத்தை கொடுக்குறேன்னு இவன் நம்ம கையிலையும் தலையிலையும் கையை வச்சு காசு எடுத்து கொடுத்தாலும் கொடுத்து போடுவான். அவன் அந்த அளவுக்கு ஏமாளி. எனக்குன்னு வந்து வாச்சிருக்கான் பாரு. ஊரில் எல்லாரும் அக்கா தங்கச்சிகளை செய்கிறதுக்கு அழுவுறானுங்க. இவன் நமக்கு செய்கிறதுக்கு தான் அழுவுறான். சரிங்க, அப்போ பிள்ளைகிட்ட கேட்போம். பிள்ளைகிட்ட கேட்டுட்டு நம்ம எதுவும் பண்ணுவோம். நம்மளா அவசரப்பட்டு எதுவும் பண்ண வேணாம். அவள் என்னைக்கு வேணான்னு சொல்லியிருக்கா? வந்தாலே மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு தான் வருவா. அங்கேருந்து வரும்போதே வெறுங்கையை ஆட்டிக்கிட்டு வருவா. இங்கேருந்து போகும்போது வீட்டில் இருக்க மொத்தத்தையும் அள்ளி கட்டிக்கிட்டு போயிடுவா. இப்போ மட்டும் தாரேன்னு சொன்னால் வேணான்னு சொல்லுவா. என் புருஷன் கஷ்டப்படுறாரு, என் மாமியார் கஷ்டப்படுதுன்னு அப்படியே அழுது நீலுக்கு நீர் வடித்து ஏமாற்றி மொத்தத்தையும் சுருட்டிக்கிட்டு போயிடுவா. பெத்த பையனோட பேரனுக்கு எதுவுமே சேர்த்து வைக்கணும்னு தோணலை. அவங்களுக்குன்னு என்னம்மா ஆடுறாங்க பாருங்க.